ஹாய் ஹலோ இட்ஸ் எப்படி நான் உங்கள் ஃபோட்டோகிராஃபி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்காண்டி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெஃபினட்டாக ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 5 விஷயம் ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் நிறைய பேரால் அந்த அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கேமரா எடுக்க முடியல, ப்ரொஃபஷனல் கேமரா. ஸோ எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக செகண்ட் ஹேண்ட் கேமராஸுக்கு போகிறாங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ வந்திருக்கு, பட் கொஞ்சம் பேருக்கு இஷ்யூஸ் வந்தது கிடையாது. நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு கேமரா வாங்கறதுக்கு முன்னாடி இது வந்து எவ்வளவு ஒர்க் அந்த கேமரா பண்ணியிருக்குன்னு டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கணும். செகண்ட் ஹேண்ட் கேமரா யூஸ்ட் கேமரா எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த 5 மெயின் விஷயமும் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு யூஸ்ட் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது. இப்போ நாங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு போயிடலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, செக் கேமரா இன்ஃபர்மேஷன் பிஃபோர் யூ பை த கேமரா. ஸோ இந்த கேமராவோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். நீங்கள் யார்கிட்டையாவது இருந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டேருந்து வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குறது இன்னும் நல்ல பெனிஃபிட்டை தரும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வாங்குறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தருவாங்க. அண்டு நீங்கள் கம்பெனிஸில் வாங்குறீங்கன்னு சொன்னால், அதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக அதில் இருக்கும் இன்ஃபர்மேஷன் பேஜில் போனீங்கன்னா அந்த கேமராட இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸ்டில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனிக்கே கால் பண்ணி உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஸோ அதிலே ஆல்ரெடி ஆன்சர் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு யாருக்கூடையாவது பேசி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணி நீங்கள் அவங்க கூட பேசி அந்த கேமரா எடுக்கலாம். ரைட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, செக் ஃபார் எனி எக்ஸ்டர்னல் ஓ இன்டர்னல் டேமேஜ். டெஃபினட்டாக நீங்கள் டேமேஜுக்கு பார்த்து தான் வாங்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் யூஸ்ட் கேமரா வாங்க போகிறீங்க. நீங்கள் செக் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதுக்குரிய குட்டி லிஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் சொல்ல இந்த லெஃப்ட் இல்லை ரைட் சைடில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து லென்ஸ் மவுண்ட் டெஃபினட்டாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நீங்கள் யார்கிட்டையாவது பர்சனலாக வாங்க போகிறீங்கன்னா அவங்கக்கிட்டே ஒரு லென்ஸை வாங்கி நீங்கள் போட்டு பார்க்குறது நல்லது. அண்டு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கம்பெனியில் எடுக்கும்போது மேக் ஷோர் ரிட்டர்ன் பாலிசி நீங்கள் ரீட் பண்ணுறீங்களான்னு. நீங்கள் ரிட்டர்ன் பாலிசி ரீட் பண்ணலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களால் அந்த கேமராவை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ மேக் ஷோர் நீங்கள் ரிட்டர்ன் பாலிசியை ரீட் பண்ணி அதில் இருக்கும் எத்தனை நாளைக்குள்ள நீங்கள் கேமரா ரிட்டர்ன் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கலான்னா சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 14 days, அதாவது 2 weeks தருவாங்க. சில கம்பெனிஸ் 10 days தருவாங்க. அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மேக் ஷோர் நீங்கள் ரிட்டர்ன் பாலிசி டெஃபினட்டாக ரீட் பண்ணணும். அண்டு ரெண்டாவது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, டஸ்ட் இன்டு த சென்சர். ஸோ சென்சரில் ஏதாவது டஸ்ட் இருக்கா? டஸ்ட் இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. பட் கேமராவோட சென்சர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அது பூ மாதிரி பார்த்துக்கன்னு. நீங்கள் இந்த சென்சரை கட்டாயம் நீங்கள் பூ மாதிரி தான் பாருங்கள். ஏன்னா இது வந்து வெரி சென்சிட்டிவ் பார்ட். கேமராவில் சென்சிட்டிவ் பார்ட்னு பார்த்தீங்கன்னா சென்சர் தான். ஒரு சின்ன டஸ்ட் வந்து போய் கீறிச்சினாலும் டேமேஜ் பண்ணிடணும் சென்சரை. அதே மாதிரி தான் என்னோடய லுமிக்ஸ் G7 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது. பட் நான் அது ஃபோட்டோ எடுத்த அப்புறம் தான் நான் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேமராவை என்ன செய்யுங்க, F22 போடுங்க அப்பச்சரை. உங்களோட அப்பச்சர் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷட்டர் ஸ்பீட்டை எவ்வளோத்துக்கு எவ்வளோ லோவாக வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ லோவாக வச்சுக்கோங்க. மூன்றாவது, உங்களோட ISOவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹையாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அதை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு A4 பேப்பர் A3 எந்த ஒயிட் கலர் பேப்பர் ஏதாவது எடுத்து அதை முதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோவும் எடுத்து பாருங்கள். ஸோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தெரிய வரும். பட் நீங்கள் லோவஸ்ட் அப்பச்சரில் வச்சு யூஸ்வலாக நீங்கள் கேப்சர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்க்ராட்ச் தெரியாது. ஸோ நோ ப்ராப்ளம். மூணாவது பார்க்க வேண்டிய விஷயம் கிரிப். உங்களோட கேமராவோட பொடியில் பார்த்தீங்கன்னா ரப்பர் பார்ட்ஸ் இருக்குது. ரப்பர் பார்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா கிரிப்பில் தான் அதிகமாக ரப்பர் பார்ட்ஸ் வைப்பாங்க. ரப்பர்னு சொல்கிறத விட லெதர்னு சொல்கிறது கொஞ்சம் மோர் ப்ரொஃபஷனலாக இருக்கும் நினைக்கிறேன். சம்டைம் இவங்க ஓவர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரப்பர்ஸ் எல்லாம் கலண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பார்த்து வாங்குறதும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் கலண்டு வந்துச்சுன்னா. அடுத்தது, நீங்கள் இந்த கேமராவோட LCD ஸ்க்ரீன் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ லைவ் வியூவில் எடுக்கும்போது உங்களுக்கு LCD ஸ்க்ரீன் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ LCD ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆகிறது வந்து ரேர். ஸோ அது அதிகமாக யாருக்கும் நடந்தது கிடையாது. பட் நீங்கள் எதுக்கும் செக் பண்ணி வாங்குறது நல்லது. அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது பட்டன்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த கேமரா. ஸோ பட்டன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணதான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எவ்ரி சிங்கிள் பட்டன் செக் பண்ணி பார்க்கணும். பட் கஸ்டம் பட்டனில் 1 or 2 ஒர்க் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை.
அந்த கேமரா வேல்யூபிள்னா நீங்கள் அந்த கேமரா எடுக்கலாம். அடுத்தது எக்ஸ்டர்னல் போர்ட்ஸ் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னல் போர்ட்ஸ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோஃபோன் ஜாக் அண்ட் HDMI, மினி HDMI, மைக்ரோ HDMI. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் உங்கள் கேமராவில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வ்ளாகிங் செய்கிறீங்க இல்லை யூடியூப் சேனல் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களான்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 4 போர்ட் மெயினாக நீங்கள் செக் பண்ணணும். மைக்ரோஃபோன், HDMI, ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் ரிமோட் கண்ட்ரோலுக்குரிய போர்ட். ஸோ இவ்வளோ நீங்கள் ஒரு கேமராவில் பார்த்து வாங்கணும். கேமராவில் பிரச்சனைகள் இருக்க அந்த கேமராவோட ப்ரைஸ் வந்து லோவாகும். அடுத்தது இந்த கேமராவில் பார்க்க வேண்டியது வியூ ஃபைண்டர். வியூ ஃபைண்டர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது வியூ ஃபைண்டரையும் பார்த்துக்குங்க. அடுத்தது SD கார்ட் ஸ்லாட். SD கார்ட் ஸ்லாட்டில் சில கேமராஸுக்கு டியூல் SD கார்ட் ஸ்லாட் இருக்கும், சில கேமராவுக்கு சிங்கிள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த SD கார்ட் ஏதாவது கொண்டு போங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு SD கார்டு கொண்டு போகணும். இன்கேஸ் நீங்கள் யார்கிட்டயாவது பர்சனலாக வாங்குறீங்கன்னா கொண்டு போய் SD கார்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு தெரிய வரும். ட்ரைபாட் த்ரெட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ட்ரைபாட் த்ரெட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் கேமராவை நீங்கள் எங்கேயாவது மவுண்ட் பண்ணணும்னா இல்லை நீங்கள் எங்கேயாவது ஸ்டாண்ட் பண்ணணும்னா டெஃபினட்டாக ட்ரைபாட் த்ரெட் தேவை. நீங்கள் மோனோபோர்ட்டில் போட்டாலும் சரி, ட்ரைபோர்ட்டில் போட்டாலும் சரி, கொரில்லா போர்ட்டில் போட்டாலும் சரி, கிம்பிளில் போட்டாலும் சரி, எங்கே போட்டாலும் உங்களுக்கு ட்ரைபாட் த்ரெட் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்கள் கேமரா சரியாக அந்த இடத்துல டைட்டாக நிற்கும். லிஸ்ட்டில் இப்போ 3வதுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் மெயின் லிஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஷார்ட் லிஸ்ட்லேருந்து இப்போ மெயின் லிஸ்ட்டுக்கு வந்துடும். மெயின் லிஸ்ட்டில் 3வது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷாட்ஸ். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கேமரா எடுக்கும்போது டெஸ்ட் ஷாட் எடுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டெஸ்ட் ஷாட்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களோட PC கம்ப்யூட்டரில் போட்டு ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ ஃபோக்கஸில் இருக்கான்னு பாருங்கள். ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கம்பெனிலேருந்து எடுக்கிறீங்களா ரிட்டர்ன் பாலிசியை ரீட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேமராவை நீங்கள் பார்த்து எடுத்து நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அந்த கேமரா ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம், ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ப்ரைவேட்டாக நீங்கள் யார்கிட்டயாவது வாங்குறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உங்களோட நான் மேக் ஷோர் நீங்கள் ஒரு கார்டு வச்சுக்கணும். கார்டை கொண்டு போய் போட்டு அந்த கார்டில் ஃபோட்டோஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 4, ஷட்டர் கவுண்ட். உங்கள் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷட்டர் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கேட்கணும் அண்ட் பார்க்கணும். வெப்சைட்டில் என்ன பார்க்கணும், பர்சனலாக நீங்கள் வாங்குறீங்கன்னா கேட்கணும். ரெண்டும் நீங்கள் செய்யணும். ஷட்டர் கவுண்ட் வந்து இப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காரோட மைலேஜ் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் ஒரு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கேமராவோட ஷட்டர் கவுண்ட் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கணும். இந்த ஷட்டர் கவுண்ட் பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இதால் பெருசாக பாதிப்பு எதுவும் வரப்போகிறதும் கிடையாது. அண்டு இது நீங்கள் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நல்லா, வாங்கின அப்புறம் நீங்கள் பார்க்குறதும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது ஷட்டர் கவுண்ட் வந்து நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் யூஸ்ட் கேமரா வாங்கும்போது ஷட்டர் கவுண்ட் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிராண்டுக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ கேனோனுக்குன்னா கேனோனோட சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ நான் அதில் போட்டு என்னோட கேமராவை கனெக்ட் பண்ணி அண்ட் அதில் போய் நாங்கள் ஷட்டர் கவுண்ட்டை பார்க்குறது. லைவ் கவுண்ட்ன்றது நீங்கள் எத்தனை தடவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எத்தனை தடவை ரெக்கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறது தான் லைவ் கவுண்ட். அண்ட் அதே மாதிரி ஷட்டர் கவுண்ட் வந்து எத்தனை தடவை உங்கள் கேமரா ஃபோட்டோ எடுத்திருக்கு அண்ட் எத்தனை தடவை ஷட்டர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஆகிருக்கு, பேசிக்லி எத்தனை தடவை ஷட்டர் அடிச்சிருக்குன்னு பார்க்குறது தான் ஷட்டர் கவுண்ட்ன்றது. அண்ட் த ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா பை ஃப்ரம் அ ட்ரஸ்டட் செல்லர். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற யார்கிட்டே இருந்து வாங்க. பர்சனலாக நீங்கள் வாங்குறீங்களா இருந்தால், இல்லை நீங்கள் கம்பெனி ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ட்ரஸ்டபிள் கம்பெனியாக பார்த்து வாங்க. நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசலாம், ஆஃப்கோர்ஸ் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட பேசலாம். எந்த ஆன்லைன் ஸ்டோர் எந்த கம்பெனி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க செகண்ட் ஹேண்டாக வாங்குறதா இருந்தாண்டு நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கும். இவ்வளோ தான் சொல்லுவேன். ஸோ இந்த 5 மெயினான விஷயம். ஸோ இந்த 5ஐயும் பார்த்து நீங்கள் ஒரு யூஸ்ட் கேமரா வாங்குங்க. அவசரப்பட்டு எந்த யூஸ்ட் கேமரா வாங்கக்கூடாது. பொறுமையாக நீங்கள் புது கேமரா வாங்குறத விட யூஸ்ட் கேமரா வாங்குறதுக்கு நீங்கள் பொறுமையாக திங்க் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் பை.